வணக்கம். நான் தான் திருமதி மங்களா கிருஷ்ணன் என்கிற மங்களா பாட்டி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு என் பேரன் என் பெண்களோட நான் பிறந்து வளர்ந்த இடத்த பார்க்க போகிறோம். நீங்களும் வாங்க, என்னோட வந்து பார்க்க வாங்க. அங்கே பல அதிசயங்கள்லாம் இருக்குது, காமிக்கிறேன். நல்லா வந்து பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஓகேம்மா, ஓகே. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, பல்லாவரம் ரேடியேட் ரோட்டில் காஞ்சிபுரம் கடையத்து அங்கே சாப்பிட வந்திருக்கோம். இன்சுலின் போடணும், சுகர் இருக்கிறதுனால இன்சுலின் போட்டுக்கணும். சரி, கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு, லைட் என்ன எவ்வளோ இருக்குது பாருங்கள். லைட்டில் இது நிறைய தான் ஹெவி தான் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போகணும். நான் அப்புறம் அங்கே போயிட்டு எங்கே இது பண்ணுறோமோ ஷூட் பண்ணுறோமோ அது போடுறேன். இப்போ கோவில் வந்து பைராகிபுரம் கோயிலுக்கு போகிறோம். வீடியோ எடுக்க வச்சா பார்க்கலாம். இதான் பைராகிமடம் கோவில். இது நிறைய தொன்மையான கோவில். இது இப்போ உள்ளே பார்ப்போம். நாங்கள் பக்கத்தில் உள்ளே கொஞ்சம் இருந்தோம். இப்போ கோயில் போவோம், கோயிலை பார்ப்போம். போயிட்டு இதை செவிச்சுட்டு தான் உள்ளே போகணும். சில பேர் திரும்பி வரும்போது செவிப்பா, அது அவள் வாழ்க்கை வளர்க்கறதுலையும். அப்புறம் இது வந்து இங்கே மிளகு கீரை வந்து உப்பு மிளகு, உப்பு மிளகெல்லாம் முன்ன வச்சுருந்தா. இப்போது சாத பிரசாதம் கொடுக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் வரலாம் தெரியும். இப்போது இந்த யானையை பற்றி ஒன்று சொல்லுங்க. சொல்லுது யானை இப்போ திரும்ப பேசுவியா? நம்மளும் தானே கூட வரோம். அம்மா, இந்த கோவில் சின்ன வயசுல நீ என்னெல்லாமோ இங்கே விளையாடுவீங்க, அதான் எங்கே விளையாடுவ? நீ இந்த உன்னோட கசினோட சேர்ந்து விளையாடுவேன்னு சொல்லுவியா? அது எங்க? யானை யானை தான். இந்த யானை அது இங்கே 2 யானை இருக்கிறாங்க. வந்த உடனே முதல்ல பெருமாள் சேவிக்கிட்டு இங்கே நான் ஒரு யானையை பிடிச்சி போய் என் கசன் சிஸ்டர் இருக்கா, கிச்சனில் இருக்கா. அவன் பேசுனாங்க, ரமணின்னு பேர். 2 பேரும் இங்கே ஒரு யானை அங்கே ஒரு யானை பிடிச்சிட்டு ஒரு மேலே தவிர்ந்துப்போம். இப்போ என்னால் பிடிக்க விட முடியல. அப்போ உனக்கு என்ன வயசு? 12-15 வயசு தான். 10-11 வயசு இருப்பியா அப்போ? ஸோ இங்கெல்லாம் விளையாடிருக்கீங்க. இந்த பைராகிபுரம் கோயில் விளையாடிருக்கோம். அப்படியா? ஆமாம். சரி. இந்த வாகனங்கள்லாம் இருக்கும்பா. எதில் இருக்கு? சும்மா யானை வாங்கணும். எங்களோட யானை வாங்கணும். யானை வாங்கணும். 6வது உற்சவம் புரட்டாசி மாதம். சரி, தாயார் சன்னதி, சீனிவாச சன்னதி, தாயார் சன்னதி எல்லாரையும் சேவிச்சாச்சு. பட்டிராஜா சேவிச்சோம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். சந்தோஷமாக இருக்குது. நிறைய பெரிய பில்டிங்காக மூச்சு வாங்கிறது எனக்கு கொஞ்சம். வேறு ஒன்றும் இல்லை. வாங்கினீங்கன்னா வந்தீங்கன்னா இங்கே வந்து ஜன்னல் முத்தியாமூரி ஸ்ட்ரீட்டு ஃப்ளவர் பஜார் இருக்குல்லையே, அது வழியாக வந்தீங்கன்னா ஜன்னல் முத்தியாமூரி எது கேட்டிங்கன்னா வரலாம். பைராகிபுரம் கோவில் வரலாம். சேவிக்கு வாங்க. பெருமாள் ஆசீர்வாதம். TMG सुगंधा कुमकुम है ना? वो इधर से हाँ, का बहन है, वासु साहब का बहन है. वो छोटी है, बच्ची है वो. இவங்க பொண்ணதுக்கு அப்புறம் தான் வீடே வாங்கினாங்க. लेडीज है ऊपर है. எங்கள் அம்மா போய் இங்கே தான் அம்மா அப்பா பாவம் இங்கே தான் இங்கே பிறந்து வளர்ந்ததுன்னா. நான் பிறந்தோடனே வீடு வாங்கிட்டனால மங்களா வாங்கினோடனே பங்களா வந்ததுன்னு எல்லோரும் ரைமிங்காக சொல்லுவாள். சந்தோஷமாக இருக்கும் கேட்க. முன்னாடி போ, எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணு. மெதுவாக போ. ஸ்டெப்ஸ் இருக்கு. இருக்காளா மனுஷா கேட? மேலே இருக்காங்களாம்மா? அதே காண்டா
ஐயோ யார் இது பார்த்தேன் அகர்வால் கடை முன்னே பட்டி சார் என்னன்னு தெரியல தெரியல யார் இருந்தா முன்னாடி? அகர்வால் அகர்வால் இருந்தார். நான் இது ஆச்சுன்னா ஹோல்சேல் காந்தா வாழ்ந்தாளா? இப்போ லைட் போட்டேன். இங்கதான் பம்ப் செட் இருக்கும். பார்த்துட்டு இங்கதான் பம்ப் செட் இருக்கும். தாத்தா பம்ப் அடிப்பாருமா இங்கதான். அது மாடியில் இது சும்மா திண்ணைலாம் இருக்குது, துவைக்கிற கல்லாம் இருக்குது. இங்கே தமிழ் மீடிங்க வச்சு எல்லாம் பண்ணுவாள். நல்ல கார்பரேஷன் வாட்டர் வரும், அதனால் அதெல்லாம் பண்ணுவாள். அது வீடு தான் சிட்டியில் இருக்குது, அவ்வளோதான். இந்த மாடி தான் நாங்கள் இருந்தோம். ஓன் வச்சுக்கலாம். அதான் நமக்கு சத்திரம் ரெட் பில்டிங் வா. இது ரொம்ப ப்ராம்ப்டாக சரி தான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் சத்திரத்துக்கு. எங்களுக்கு வீடு பக்கத்துனால எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருந்தது. இந்த சத்திரத்துள்ள போய் பார்ப்போம். இப்போ இது வந்து ஹோட்டலாக மாற்றிருக்கேன். பேருக்கு நாடு அதனால தான் பார்த்தோம். சத்திரம் கல்யாணம் நடந்தாங்க பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு போகலான்னு வந்துருக்கோம். ஆமாம், நல்லபடியாக நல்லபடியாக ஊஞ்சல்லாம் இங்கே தான் ஆச்சு. ஊஞ்சல்லாம் இங்கே தான் ஆச்சா? வெரி குட் வெரி குட். ஆளுக்கு எப்போ தான் உள்ளே போகணும். ஓகே, வாங்க அந்த காலத்துக்கு கதவு நம்ம இருக்கு. அவங்க கல்யாணோட சத்திரம். அதுதான் பார்க்கலாம். யூடியூபர் உங்களுக்கு ரொம்ப ஜன்னல் பார்த்தோம். எங்க? அந்த எந்த ஜன்னல் இருந்து? மேலேந்தா? ஓகே, ஜன்னல் எங்க ஜன்னல் இருக்கு? ஓகே, அங்கே இருந்தா நீ அப்பாவை பார்த்தியா? அங்கேதான் பார்த்தோம். பார்த்து இங்கேயே வச்சு எப்படி எப்படி பண்ணிட்டு சேவிச்சார். பரவாயில்ல, ரொம்ப அடக்கம். சரி, வெரி வெரி குட் வெரி குட் வெரி குட். பார்த்து மெமரிஸ்லையா நல்ல லக்கா இருக்கணும். கீழே மெதுவாக இறங்கு, மெதுவாக இறங்கு. இதுதான் கல்யாணம். இங்கேதான் மேரேஜ் நடந்த இடம் இதா? ஓகே, முகூர்த்தம் தான். முகூர்த்தம் இதாச்சா? லவ் கூட்டம் பயங்கரமாக கூட்டம். எல்லாரும் ஆ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு. ஆ அப்புறம் வந்து அப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக சினிமா ஆக்டர் பார்த்து பிரியா கூட படித்தா. அவள் வந்தா, அதனால அவளை பார்க்க கூட்டம். அப்புறம் எங்கள் சுவாமிகள் வர வந்திருந்தார். ஜிஎஸ் சுவாமிகள். ஜிஎஸ் சுவாமிகள் ஒரு பக்கம், ஆக்ட்ரஸ் பத்மபிரியா ஒரு பக்கம். அந்த பக்கம் வந்திருந்தா செம கூட்டம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தா. எல்லாருக்கும் ஒரு பீரியட் லீவு. ஒரு பீரியட் லீவே விட்டாளா? ஆமாம், லீவு எல்லாம் ஒரு பீரியட் லீவு. அதனால எல்லாரும் வந்தா. சாப்பாடு 2 தடவை சாப்பாடு மாற்றிட்டே இருந்தா. சாப்பாடு மாற்றி மாற்றி அப்புறம் கிரகப்பிரவேசம் மாடியில் கிரகப்பிரவேசம் மாடியில். ரொம்ப அழகா இருக்கு பார். உனக்காக இவ்வளோ லைட்லாம் போட்டிருக்கா பார். நைஸ் நைஸ் நைஸ், வெரி நைஸ். வா லைட் போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஹோட்டல் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. இங்கெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தாளா? இங்கே கல்யாணம் மண்டபம் இது. இங்கெல்லாம் மனுஷாலாம் உட்காந்துருப்பா. இங்கெல்லாம் என்னுடைய இங்கெல்லாம் இந்த இருந்தா. ஓ, இந்த ஜன்னல் வழியாக தான் நீ அப்பாவை பார்த்தேன். ஆமாம். இப்படிதான் நாங்கள் ஒரு ரூம் தான் தங்கியிருப்போம். ஓ, இதுதான் மாப்பிள்ளையாரா பொண்ணாரா இருக்கும் மெதுவா? ஆமாம். அப்போல்லாம் ஹோட்டல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே ரூம்லாம் தோணுவாங்க. ஒரே ரூமு. எல்லாரும் மாடியில் அவளுக்கு பெரிய மாடியில் மாப்பிள்ளை அப்பா மனுஷாளுக்கு தான் மாடி ரூம் கொடுத்துட்டா. ஓகே, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா. ஆமாம். ஓகே, எல்லாம் கீழப்பாவூர் எல்லாரும். ஓகே, சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ இது ஹோட்டலாக மாறி இருக்கு. வா சத்திரம் சொன்னீங்க, என் கல்யாண சத்திரம் பார்த்துட்டா வந்தோம். இப்போ வந்து அது வந்து
வேலு கிருஷ்ணான்னு ஆயிடுச்சு. தொழிலெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ரூமாக காமிச்சிட்டு வந்தேன். நாங்கள்லாம் எங்கே தங்கியிருந்தோம், மாப்பிள்ளையாருக்காரெலாம் எங்கே தங்கியிருந்தோம், எவ்வளோ குஷியாக இங்கே விளையாடணும், எல்லாம் சொல்லி தூரெல்லாம் சுற்றுவோம். அதெல்லாம் எல்லாருக்கும் காமிச்சேன். ரொம்ப ஆசையாக இருந்தது. சொல்ல ஒரே கூட்டம் அன்றைக்கி இருந்தேன். 12 மணிக்கு கூட்டம் வேறு. எல்லாம் பசி டைம் எல்லாருக்கும். சுவாமிகள் வேறு வந்திருக்கார். சொன்னீங்க அது நினைக்கிறேன். மதுராந்தக அம்மாவா அவள் பத்மபிரியா வேறு வந்துச்சு. அப்போ பத்மாசன் எங்கேயும் கூட படிச்சிருந்தாங்க. அப்புறம் பத்மபிரியா இப்போ ஹீரோ சாப்பிட்டு சிவாஜி நடிச்சா. அப்போ தான் சொன்னான், உன் கல்யாணத்துக்கு ஆட்டோ டாக்ஸி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா. சரி வந்தா இருப்போம் அப்படின்னு. ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரு அப்படின்னா. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னா. சரி அதான் ஒருத்தர் சொன்னாலும் இன்னொருத்தர் நல்லா சொல்கிறாருன்னு நினச்சினேன். ஒருத்தர்னா என்ன ஒருத்தர் சொல்கிறேன் ஐட்டாக்கே கொடுத்தேன் அப்படின்னா. அதுக்கு என்ன பண்ணுறது? அதில் ஜென்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் இதுவாக தானே இருப்பான். பெருமைனா கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும். நான் வந்து ஒல்லியாக இருந்தாலும் ஐட்டா கொஞ்சம் அது சொன்னாலே ரொம்ப அப்செட் ஆகிடுவேன். ஆனால் சந்தோஷமாக போயிட்டு ஸ்கூல் பிரின்சிபல்லாம் ஸ்கூல் பிரின்சிபல்லாம் வந்தாடா? ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே வந்தால் எல்லோரும் சாப்பிட்டு ஹாப்பியாக ஆமாம். அதனால நான் பாண்டி ஊருக்கு போயிட்டேன், மதுரைக்கு போயிட்டேன். ரொம்ப நல்லா எனக்கு கல்யாணம். தேங்க்யூ.